ஒருவேளை அவன் மட்டும் தப்பிச்சிருந்தானா அவ்வளவுதான். நாம இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிருக்கும். இல்ல சார், அவன் தப்பிக்கிறதுக்காக கன் எடுத்து மிரட்டின மாதிரி எனக்கு தெரியல. வேற ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு தான் தப்பிக்க பாக்குற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்கான்னு தோணுது. என்ன சொல்ல வர நீ? ஆமா சார், இங்க இருக்கிற ப்ரொடெக்ஷனை தாண்டி அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவன் இப்படி பண்ணிருக்கானா வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு அர்த்தம் சார். அதுவும் இல்லாம இவ்ளோ நாள் இல்லாம இப்ப ஏன் திடீர்னு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்? அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிருப்பான்னு சொல்ல வர? ஏன் கெஸ் சரியா இருந்தா இப்ப வரப்போற கபிலனுக்கு ஏதோ ஹிண்ட் குடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான்னு தோணுது. ஏடி, இங்க கபிலா வர போறான்னு புருஸ்டிக் தெரியாது. கரெக்ட் சார், இவ்ளோ நாள் தெரியாம இருந்ததாலதான் எதுவும் பண்ணாம இருந்திருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கபிலன் இங்க வர போறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கபிலன் வந்தா 2 பேரும் எதுவும் உடையிடக்கூடாதுன்னு தெளிவா இருப்பானுங்க. அதுதான் ப்ரூஸ்லியோட பிளானா இருக்கணும். சரி, என்ன நடந்தாலும் இன்னைக்கு எப்படியாவது இவங்க 2 பேர் மூலமா நமக்கு க்ளூ கிடைச்சே ஆகணும். இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார். ஏடி சொல்லு, என்ன ஐடியா? 2 பேரையும் தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம். அவங்கள ஒரே இடத்துல தனியா உட்கார வைக்கலாம். எப்படியும் ரொம்ப நேரம் 2 பேராலையும் தெரியாத மாதிரி நடிக்க முடியாது. ஒரு கட்டத்துல அவங்க பாடி லாங்குவேஜ் நமக்கு காட்டி கொடுத்துரும். நாம அவங்கள கவனிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும். சூப்பர் ஐடியா, இதுதான் சரியான ஐடியா. ஓகே ஐடி, அப்படியே பண்ணிடலாம். ஆமா, உன்னதான் யார் உள்ள விட்டது? ஏ செக்யூரிட்டி, யோ வெளிய போயா. உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டது? வெளிய போ. இலக்கியா இரு. உண்மையாவே அவர் உன் புருஷன் தான். என்ன தெரியுமா, விளையாடுறீங்களா? இந்த ஆளு என் புருஷன் தான். நான் விளையாடல, நீ நல்லா உத்து பாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? இந்த ஆளு போய் என் புருஷன்றீங்க. சரி சரி இருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இவர் என் புருஷனா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் புருஷனோட இடது தோள்பட்டையில ஒரு பெரிய மச்சம் இருக்கும். இவனுக்கு இருக்கான்னு பாப்போம். பாரு பாரு பாரு. ஐயோ, என்னங்க இது? என்னங்க கோலம்? கோலந்தா ரோட்ல போட்டிருந்த கோலத்தெல்லாம் என் மூஞ்சில போட்டுட்டாங்க. ஐயோ பெரியம்மா, இவரை பாருங்க. நீங்க எங்க அனுப்பி வச்சீங்க? ஆனா இவர் இப்படி வந்து நிக்கிறாரு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி வந்திருக்கீங்க? அத ஏன் தான் கேக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போனேன். என்னோட ஒரு வருஷம் உடம்பு இப்படி கெடுத்துட்டியே. இதான் தான் நடந்துச்சு. பாத்தீங்களா அத்தை, பக்கவா பிளான் பண்ணி எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னு. 2 பேரும் பெருசா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். இல்லனா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரித்திகா, ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாம நம்ம யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றது? மழை பெஞ்சா சாயம் வெளுத்துதானே ஆகணும். இருக்கட்டும் ரித்திகா, இதுக்குன்னு நேரம் வரும்ல, அப்ப பாத்துக்கலாம். பேசாம இருக்க மாட்டேன். பாட்டு இல்ல சார், அவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாமளும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சார். அவங்கள தனித்தனியா கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க. காப் சார், இங்க வாங்க சார். கபிலனை இன்வெஸ்டிகேஷன் ரூம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார் உங்களை வர சொன்னாரு. ரத்தம்
தாத்தா ரத்தக்கார, சட்டையில ரத்தக்கார. உட்காரு. கபிலன், உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும். எனக்கும் வர்மாக்கும் என்ன சம்பந்தம்னு இன்வெஸ்டிகேஷனுக்கு வர சொன்னதா சொன்னாங்க. அப்போ உனக்கு வர்மாவை தெரியும், அப்படிதானே? சார், என்ன சார் இது சின்ன பொள்ளத்தனமா கேக்குறீங்க? வர்மாவை பத்தி தான் டெய்லி நியூஸ் பேப்பர், டிவின்னு நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு மட்டும் நியூஸ் பார்க்குற எல்லாருக்குமே வர்மாவை தெரியும். மற்றபடி அவன் யாரு, எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஐலி, இவன் எப்படி நடிக்கிறான்னு பாரு. சரி, உங்க அப்பாவை வர்மா எதுக்கு கடத்தினான்? சார், எங்க அப்பாவை கடத்தினது வர்மாவா? சார், என்ன சார் சொல்றீங்க? சார், அவன் எதுக்கு சார் எங்க அப்பாவை கடத்தணும்? சார், என்ன சார் இது? சார், ஏதோ புது கதை சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்போ உங்க அப்பாவை கடத்தினது யாரு? சார், இங்க பாருங்க, எங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமா நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் தான் சார் இது பண்ணிருக்கணும். உங்க அப்பாவை கடத்தினவங்க மேல ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீங்க வேணா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். சார், இங்க பாருங்க, எந்த பிரச்சனையுமே வேண்டாம், இதை நாங்களே டீல் பண்ணிக்கலான்னு தான் கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணோம். கபிலன்,